நேற்று சரியான அலைச்சல் சகருக்கு சமைக்கிறதுக்கு டயர்டாக இருந்துச்சு. அதனால ஓட்ஸ் பவுல் பண்ணிடலான்னு ஓட்ஸு, டேட்ஸு, அப்புறம் பாதாம் பவுடர் பண்ணி வச்சிருந்தேன். அது பூசணி விதை, சப்ஜா சீட்ஸ், பால் எல்லாத்தையும் போட்டு மூடி எடுத்து வச்சாச்சு. காலைல சாப்பிட்றதுக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். இது கூட நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், நட்ஸ், சீட்ஸ்ன்னு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சாப்பிடும்போது கொஞ்சம் பால், அப்புறம் தேன், உங்களுக்கு தேவைப்பட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடலாம். நல்ல ஃபில்லிங்காகவே இருக்கும். அப்புறம் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, அப்புறம் வேற ஃப்ரிட்ஜ் வாங்கலான்னு நேற்று ஒரு ஃப்ரிட்ஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு ஆள் வந்திருந்தாங்க. அதனால இஃப்தாருக்கும் சமைக்கிறதுக்கு டைம் இல்லை. மட்டன் வச்சிருந்தேன், அதை வேக போட்டுட்டு சுக்கா பண்ணிட போறேன். இந்த நோம்பு கஞ்சிக்கு மட்டன் சுக்கா சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் மாவு காலி, அதனால ஊற போட்டா நைட் அரைச்சிடலான்னு அதை ஒரு சைடில் ஊற போட்டுட்டு அப்படியே மட்டன் சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லெண்ணெய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உப்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டு அது கூடவே பட்டை மிளகாவும் போட்டாச்சு. அப்புறம் நம்ம அம்பிட் ருசி சுக்கா மசாலா கொஞ்சம் தண்ணி போட்டு மசாலா பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா வேக வச்ச மீட் போட்டுட்டு கருவேப்பிலை. இஃப்தாருக்கு டேட்ஸ் அப்புறம் பப்பாளி பழம் கட் பண்ணி வச்சிருந்தேன். அது கூடவே பாதாம் மில்க் பண்ண போறேன். சூடா இல்லை, இந்த தடவை கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கிற மாதிரி. அப்புறம் நோம்பு கஞ்சிக்கு இந்த மட்டன் சுக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கு இது அம்பிட் ருசியா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய்.